ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னியா லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர பாதைகளை வச்சு பார்க்குறோம். கன்னியா லக்னத்திற்கு முதல் நாளான ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது ராகுவும் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி எங்கே இருக்காரோ அந்த பலனை இன்னைக்கு நமக்கு கொடுப்பாரு. சனி பூரட்டாதியில் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, குரு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால நமக்கு ஒரு இறை வழிபாடு மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள், தந்தை வர்க்க தொடர்புகள், ஒரு உயர் கல்வி சார்ந்த விஷயங்கள், ஒருத்தர் சந்திக்கிறது, வெளியூர் போயிட்டு வர்றது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கன்சல்டிங் கமிஷன், மீடியா மற்றும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் ஒர்க்கு நல்லா நடக்கும், ப்ராக்ரெசிவாக இருக்கும். அதனால் இன்னைக்கு சனியினுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவை போல பலன் தருவார். ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், 7ல் சந்திரன் புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்மளுக்கு லாபஸ்தானமான கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதனால் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரி வரையில் நன்மைகள் நடக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தியாகும். அதே போல் நமக்கு ஒரு புகழ், ப்ரொமோஷன், தொழில் பலம், பணவரவு, உழைப்பு, இதுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கும். நல்ல நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இந்த சமயத்தில் தான் மீனராசியில் இருக்கிற சந்திரன் 8ஆம் இடமான மேசராசிக்கு போகிறார். இந்த 8ல் சந்திரன் வரும்போது நம்ம மைண்டு, நம்முடைய அறிவு திறன்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். வீண் பயம், தேவையில்லாத பதட்டம், நமக்கு உடல் உபாதைகள் மற்றும் எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது 8ல் இருக்கு. அதனால் கொஞ்சம் சந்திரன் 8ல் வரும்போது ஞாபக சக்திக்கு கொஞ்சம் கவனக்குறைவுக்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக்கணும். இந்த டைமில் அஸ்வினி நட்சத்திரம் சனிக்கிழமை ஆகஸ்ட் 24 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கு. இந்த அஸ்வினி என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்போ 8ல் சந்திரன் கேதுவை போல செயல்படும் போது, கேது லக்னத்தில் சந்திரனை போல செயல்படுறாருங்கும் போது மனசுக்கு இனம் புரியாத சில குழப்பங்கள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இப்போ கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளை பேசியே ஒரு ஆக்ரோஷம் வந்துடும். அதனால் பேச்சுவார்த்தைகள்லையும் நம்முடைய எண்ண அலைகள்லையும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். வேலைக்கு நல்லா இருக்கும், நம்முடைய செயல்பாட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. மறுநாள் ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை மாலை 6 மணி 5 நிமிடத்திற்கு பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் கன்னிராசியில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சூரியன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் தூக்கமின்மை, ஒரு அலைச்சல், திடீர் பிரயாணங்கள், செலவுகள், இதில் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் மட்டும் அதை உபயோகப்படுத்திக்கணும். வேலையில் பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதாக இருக்கும். பட் வேலை, பணவரவு, இதில் வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் தான் இருக்குமோ ஒழிய வேற ஒன்றும் கெடுதலை பண்ணிடாது. என்னதான் இருந்தாலும் சந்திரன் நமக்கு சந்திரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது 8ல் இருக்கு. அந்த 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறத தவிர்க்கணும். ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:44 வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபராசியில் சந்திரன் சூரியனை போல செயல்படுவார், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு கன்னிக்கு விரயத்தில் சூரியன் கேதுவை போல செயல்படுகிறார், மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் போற்றப்படும்,
ஆராய்ச்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும். பிரயாணம் பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கும். ஆஸ்பத்திரியில் யாரையாவது போய் பார்க்க போகிறது அல்லது நமக்கு சிகிச்சைகள் மேற்கொள்கிறது, இது சம்மந்தப்பட்டது நடக்கும். ஜென்ரலாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு விரையாதிபதி அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது முடிஞ்ச உடனே ரோகிணி நட்சத்திரம், இது 9ஆம் இடத்துல ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. செவ்வாய்க்கிழமை மதியம் 3:37 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. திங்கட்கிழமை மாலை 3:54க்கு தொடங்குது. செவ்வாய்க்கிழமை மதியம் 3:37 வரைக்கும் இருக்கு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறது. தெய்வ வழிபாடு, முன்னோர்கள் ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய ஒரு ஆசிகள் கிடைத்தல், அவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. மூத்த சகோதரி வகையில் மகிழ்ச்சியான நண்பர்கள் வகையில் மகிழ்ச்சியாக ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது. திருமணம், குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் இதுக்கும் நல்லா இருக்கும். மேல் படிப்பு படிக்கிறது, அனைத்து விதமான கல்விகளுக்கும் இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஆகஸ்ட் 27 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:37 வரைக்கும் இந்த ரோகிணி இருக்கு. அதுக்கப்புறம் மிருகசிரீஷ நட்சத்திரம். சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுது. அப்போ செவ்வாயும் ஏற்கனவே செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, மிருகசிரீஷத்தில் தான் இருக்கு. குருவும் அதே நட்சத்திரத்தில் தான் சேர்ந்துருக்கு, மிருகசிரீஷத்தில் தான் இருக்கு. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து நமக்கு பலன் தர்றாங்க. அப்போ தொழிலுக்கு, செயல்பாட்டுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக ஒரு இன்சார்ஜாக வேலையில் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி நம்ம கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் 8க்குடையவர். அந்த 8க்குடையவருங்கிற ஒரு கேர்னஸை எடுத்துக்கணும். எதிர்பாராத சில காயம் பட்டுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகள்லையும் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கணும். அடுத்தது ஆகஸ்ட் 28 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் 3:53க்கு தொடங்குது. மறுநாள் ஆகஸ்ட் 29 வியாழக்கிழமை மாலை 4:39 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் நம்மளுக்கு 10ஆம் இடமான மிதன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. ராகு 7ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, சனி 6ல் இருக்கிறதுனால வேலை, தொழில், பணவரவு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நல்ல நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருக்கவங்க, அனைத்து விதமான இப்போ இந்த ரீசைக்கிளிங், வேஸ்ட் ப்ராசஸ் இது மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் நடக்கும். உணவு, உடை, மருந்து சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சாயந்தரம் 5:55 வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் 4:39க்கு தொடங்கி குருவினுடைய புனர்பூச நட்சத்திரம். குரு நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசிரீஷத்தில் இருக்காரு. செவ்வாயும் குருவோடு சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் சேர்க்கை பெறாரு. அதனால் இன்றைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் நமக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் நமக்கு இன்றைக்கும் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் என்பது நமக்கு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, கணவன் மனை உறவு இது சார்ந்த விஷயங்களுக்கும் வெளிப்படையாக நன்மைகள் செய்யும். ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை பூச நட்சத்திரம், அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 5:55க்கு தொடங்கிறது. சனிக்கிழமை இரவு 7:39 வரைக்கும் பூச நட்சத்திரம். நமக்கு லாபராசியான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும். உறவுகள் நல்லா இருக்கும். ஏதாவது இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கடன் அடைபடுறது, நோயிலிருந்து விடுபடுறது இதுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும். அதே போல் நமக்கு அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கும் சில நன்மைகள் நடக்கும். சுமூகமான நாளாக அமையும். இப்படி 10 நாட்கள்லையும் கன்னியா லக்னத்திற்கு சிறப்பாக இருக்கிறது. லக்னாதிபதி புதன் வக்கரத்தில் இருக்காரு. அவர் சொந்த நட்சத்திரத்தில் போகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் சனி கிரகமும் வக்கரத்தில் இருக்காரு. ஆனால் அவர் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குரு நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு உற்பத்தி சார்ந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கு பெருசாக நல்லது பண்ணனாலும்
ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கும் நன்மை செய்கிறாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.